அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆதியும் ஆந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் மகா சிவராத்திரி விரதமும் ஆகும். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியானது மாபெரும் சிறப்பு மிக்கது. அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி விரதம், சிவபெருமானுக்கு பிடித்தது சிவராத்திரி விரதம். இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு முறைகளாகும். சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் இடபாகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சிவபெருமானுக்கு லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி. பிரம்மனும் பரம்பொருள் திருமாலும் சிவனுடைய அடிமுடிகளை தேடினர். அவர்கள் இருவருக்கும் எட்டாமல் அண்ணாமலையார் அருள் பெருஞ்சோதியாக வீசிய நாளும் இதுவே ஆகும் என கந்தபுராணத்தில் கூறியிருக்கிறார். முக்கியமாக கந்தபுராணம் கூறுகிறது. அடுத்ததாக தேவர்களும் அசுரர்களும் சாகாமரம் வேண்டி அமிர்தம் திருப்பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து ஆழகால விஷம் தோன்றியது. அந்த நஞ்சினை பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உண்டு உலகை காத்து ரட்சித்தார். சதுர்த்தி என்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர். அந்த நாளே சிவராத்திரி ஆகும். முக்கியமாக சதுர்த்தசி என்று இந்த நாள் நடந்தது. ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமானிடம் ஒடுங்கியது. அந்த காலம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி சிவபெருமானை ஆகமங்களால் கூற்றுப்படி 4 காலமும் வழிபட்டார்கள். அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நோக்கி, இந்நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படி வழிபடுவோர்களுக்கு இப்பிறவியில் செல்வம், மறுபிறவியில் சொர்க்கமும், இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் எம்பெருமானே என கேட்டுக்கொண்டார். பரம்பொருள் அதாவது அப்படியே ஆகட்டும் என்று பார்வதியிடம் அருள்பாலித்தார்கள். அதன்படியே அன்று முதல் சிவராத்திரி சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிவராத்திரி என்று இரவில் முறைப்படி விரதமிருந்து பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷம் விலகுமாம். பிரம்மஹத்தி தோஷம் என்பது ஒருவரை கொலை செய்வதால் ஏற்படக்கூடிய தோஷமாகும். அவ்வளவு கொடிய தோஷத்தை போக்கக்கூடியதுதான் இந்த சிவராத்திரியாகும். முக்கியமாக சிவலோக வாசம் கெட்டும், காசியில் முக்தியடைந்த பலன் கிடைக்கும், சகல சம்பத்துகளும் நிறைந்த மங்கள வாழ்வும் உண்டாகும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரி நித்திய சிவராத்திரி, பஜ சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானுடைய படத்திற்கு சிவ பூஜை செய்து அருகில் உள்ள பரம்பொருள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சிவபெருமானுக்கு அதாவது சிவாலயங்களுக்கு சென்று 4 காலங்களிலும் நடைபெறும் விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டுகளிக்கலாம். பால், தயிர், நெய், தேன் பூஜை பொருட்களை கொடுக்கலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். 4 ஜாம பூஜைகளிலும் இரவு 11:30 மணிக்கு மேல் 1 மணிக்குள் நடைபெறும் சிவ பூஜையே தலை சிறந்ததாகும். இது லிங்கோத்பவ காலம், விசுவரூப தரிசன நேரம். உருவமற்ற சிவன் உருவம் பெற்று லிங்கோத்பவமூர்த்தியாக லிங்கத்திலேயே காட்சி தரும் ஒரு அற்புதமான வைபவ நிகழ்ச்சியாகும். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் முடி அடிகளை காண முயலும் தோற்றம் அப்போதுதான் புலனாகிறது. சிவ தரிசனம் கிடைக்கிறது. மும்மூர்த்தியிலும் அங்கே தரிசனம் தருவதனால் அவர்களின் பேரருள் பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடிப்பதனால் பரம்பொருள் சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றப்படுவதுடன்
மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என புராணங்களில் சொல்லப்பட்டது இந்த இடத்தில் நிறுவி கூற வேண்டும். சிவராத்திரி பூஜை வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் அதிகாலையில் சுத்தபத்தமாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு தூய ஆடைகளை அணிந்து கொண்டு பகல் முழுவதும் நீங்கள் அவருடைய சிவ தியானம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அவருடைய பாடல்களை பாராயணம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். மாலையில் வீட்டில் ஒரு தூய்மையான இடத்தில் அல்லது பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இரவு 4 காலமும் பூஜை செய்ய வேண்டும். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்திலாவது, அதாவது 11:30 மணி முதல் 1 மணியில் உள்ள அந்த லிங்கோத்பவ காலத்திலாவது கண் விழித்து கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். அதிகாலை 3 மணிக்கு வில்வ இலைகளால் மலர்களால் தீபாராதனை காட்ட வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து சிவாய நமக நமச்சிவாய எனும் மந்திரம் சொல்ல வேண்டும். சிவன் தொடர்பான பாடல்களை பாடலாம், கேட்கலாம். முதலில் ஜாமத்தில் சுத்த அன்னம், காய்கறி ஆகியவற்றையும் வில்வ பழத்தையும் நிவேதனம் செய்ய வேண்டும். 2ஆம் ஜாமத்தில் லட்டு பலாப்பழத்தையும், 3ஆம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள், பாயாசம், மாதுளைப்பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். 4ஆம் ஜாமத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் கிடைக்கும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜாமத்தில் பூஜை முடிந்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்கள் செய்ய வேண்டும். விரைந்ததும் விடிந்ததும் நீராடி நிச்சய கடன்களை முடித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தண்ணீர், பால், பழம் உணவுகளை உண்ணலாம். மிக முக்கியமான விரதம்தான் இந்த மார்கழி மாத சிவராத்திரி விரதம். இன்றைய நாட்கள் சிவபெருமானை நினைத்து வழிபடுவர்களுக்கு அனைத்து வித பலனும் உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.